இவங்களுக்கு தெரியாத அவள் வெளில இருக்கிறது. இங்கே அடுத்த சீனில் கட்டுறாங்க, கியோக்காவும் மியோவும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ மியோ மனசுலேயே நினச்சிட்டே வந்துகிட்டு இருக்கா, அங்கே நடந்ததையே இது மாதிரி ஃபியான்சி அவங்களும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா, யோசிச்சுட்டு அவளும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டு போலீஸ் சொல்லியிருப்பான். ஆனால் வந்து மேரேஜை வந்து உடனே நிப்பாட்டிட்டாங்களாம், வேணான்னு சொல்லிட்டு. என்ன ரீசன் தெரில, இருந்தாலும் உன்கிட்ட வந்து கியோக்கா சொல்லியிருக்கணும்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறான். அத்தைவே நினச்சிக்கிட்டு இருக்கா, அப்போ அவங்களும் ஃபார்மர் ஃபியான்சியாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்போ தான் இங்கே ஒரு லேக்கு பக்கத்தில் கியோக்காவும் மியா உட்காந்துருக்காங்க. கியோக்கா சொல்கிறான், இது மாதிரி மன்னிச்சிரு, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்துச்சு, ஏன்னா அந்த ஃப்ரெண்டு போலீஸ் இந்த நிலைமையில பார்த்ததுனால அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, அதை தான் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டு போலீஸ் எதுவும் சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஒன்றுமே சொல்கிறான், கொஞ்சம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்கிறான், இந்த ஸ்வாட் வந்து அவங்க அப்பா விட்டு தான், அப்பா அவர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் எனக்கு புரியலை, ஆனால் நான் அதனால தான் அவரை இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோகமாக இருக்கான். ஹீரோயினி இதை பார்த்துட்ருக்கா. இதில் நான் ஒன்று வேற கவலையாக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஒன்றுமையோ பார்த்துட்டு, இல்லை எனக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்கள் பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எது வேணால் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ சினோச்சி அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறா. இது மாதிரி நீங்களும் சினோச்சியும் லவ் பண்ணிங்களா, அவங்க உங்கள் ஃபியான்சி தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறா. உடனே வந்து கியோக்காவை பிடிச்சிட்டு, உனக்கு எப்படி இப்படிலாம் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அவள் சொல்கிறா, இல்லை அவங்க அழகாக இருக்காங்க, ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் கியோக்கா சொல்கிறா, நான் ஒன்று சொல்கிறா புரிஞ்சுக்கோ, நான் ஏற்றுக்கிட்ட ஒரே ஒரு ஃபியான்சி அது நீ மட்டும்தான், என் கூட திறமையாக வேலை பார்க்குறவர் தான் நான் அவளை அப்படி மட்டும்தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிவிட்டு, இது மாதிரி உன்ட்ட இனிமேல் நிறையா என்னை பற்றி நான் சொல்கிறேன், அப்போ தான் நீ என்னை பற்றி கவலைப்படாமல் இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். மியாவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இங்கே அடுத்த சீனில் காட்டுறாங்க, மியோக்கு கனவு வந்துட்டு, கனவு உலகத்தில் இருக்கப்ப மியோ பார்த்தா அங்கே இருக்க கண்ணாடி உடஞ்சி அந்த ஒவ்வொரு கண்ணாடி பீஸ்லேயும் இந்த ஸ்குவாட் லீட்ரு சின்னோச்சின்னு சொல்லிட்டு போலீஸோட முஞ்செல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. அதில் ஒரு கண்ணாடி பீஸில் வந்து நாவோசி உசை முஞ்சு தெரியுது. அந்த கண்ணாடி ஸ்ட்ரைட்டாக வந்து மியோவோட கையிலே குத்தி ரத்தம் தெரிக்குது. மியோ வந்து அப்படியே டக்குன்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு கையை பார்க்குறா. என்னது இது, என்ன கனவு இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே அடுத்த சீனில் வந்து ஸ்டேஷனை தான் கட்டுறாங்க. மியா வந்து கிச்சனுக்கு தான் வரா. அங்கே தான் வந்து சின்னோச்சியும் இருக்காங்க. இது மாதிரி மியா வந்து அவங்கள்ட்ட சொல்கிறானே, நேற்று வந்து அந்த போலீஸை பார்க்க போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு, வர வழியில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம், வாங்க 2 பேரும் உட்காந்து டீ குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவள் வந்து அங்கிட்டு திரும்பி நின்றுட்டு இருக்கா சின்னோச்சி. திரும்பி நின்றுட்டே சொல்கிறா, இது மாதிரி இல்லை, உங்க கூட சாப்பிட்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை அது மாதிரி சொல்கிறா. ஏன் என்னாச்சு அப்படின்னு மியோ கேட்குறா. அப்போ தான் சொல்கிறா, நேற்று நான் அங்கே வந்திருந்தேன், நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதனால என்ன இருக்குது விடுங்க அப்படிங்கிற மாதிரி மியோ சொல்கிறான். ஆனால் அவள் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து கியோக்கா மேலே வந்து லவ் இருந்துச்சு, அது எல்லாமே ஒன் சைடு தான், இப்போயும் இருக்குது, அதனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் வந்து தகுதியான பொண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. முதல்ல இங்கே வேலைக்கு வர சொன்னப்போ எனக்கு வரவே பிடிக்கல, ஆனால் வந்ததுக்கப்புறம் உன்னை பார்த்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உன்னோட கைண்ட்னஸ் எல்லாம் நான் மாறிக்கிட்டு இருந்தேன், அதனால இருந்தாலும் கமெண்டர் மேலே எனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது, அதனால் இது வந்து உன் கூட என்னோட ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, அதுக்கு தகுதியே இல்லாத பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே மியோ பார்த்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இடையில இது மாதிரிலாம் சொல்லாதீங்க, லவ்வெல்லாம் உள்ளே கொண்டாடாதீங்க, இது மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாதீங்க, நம்ம எப்போதுமே ஃப்ரெண்டாக இருப்போம், உங்களுக்கு என்ன பிரச்சனைனால என்கிட்ட சொல்லுங்கள், சொல்லப்போனால் நீங்கள் தான் என்னோடய ஃபீமேல் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மியோ சொல்கிறா. ஏன்னா மியோவுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அதனால் இப்படி சொல்லிட்டு 2 பேருமே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே அடுத்த சில்ல கட்டுறாங்க ஆராத்தாவை. ஒரு ஸ்டேஷனுக்கு நடந்து வந்துட்டுருப்பான். அப்போ ஒரு கார் வந்து ஆராத்தாவை கிராஸ் பண்ணும். உள்ளே பார்த்தா கிஃப்டட் கம்பெனியோட ஆளுங்க ஒரு ஆளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆராத்தா, மிக்காடா இவர் எங்கடா கூப்பிட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் எல்லாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு உள்ளே வந்து பார்த்தா அவங்க எல்லாம் பேரஞ்ச மாதிரி இருப்பாங்க. அப்போ தான் தெரியும் இந்த உசையோட எபிலிட்டி தான் இதெல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த தகவலை வந்து கியோக்காவுக்கும் ஆராத்தா அமுச்சு வச்சிடறான். அங்கே கியோக்கா இதை பார்த்துட்டு கியோக்கா நாங்கள் போய் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். இந்த மாதிரி ஸ்டேஷனில் வந்து பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னச்சிட்டையும் சொல்கிறான். அது மாதிரி மியோவை நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரில் கிளம்பிடுறாங்க. வெளில அங்கே கதவு திறக்க கார்டு இருப்பாங்கல்ல, அவர் வந்து கார் போனதுக்கப்புறம் கதவு சாத்தலான்னு பார்த்தா அவர் காலிக்கில் அந்த தரை வந்து அப்படி தண்ணி மாதிரி ஆட ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா பொத்துன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு. அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்து மூச்சு விட முடியாமல் அவர் அப்படியே திக்கி திணறிட்டு இருக்க. வெளில பார்த்தா அவர் தரையில் தான் இப்படி மூச்சு விட முடியாமல் நுரக்கி கிடக்கிறாரு. இதுதான் வந்து இந்த நாவோசி உசையோட பவர்ஃபுல்லாக. அவனும் இப்போ உள்ளே வந்துட்டு இருக்கான். இங்கே ஸ்டேஷனுக்குள்ளே கட்டுறாங்க. மியோ உட்கார வச்சு சுற்றி போலீஸாக நிற்கிறாங்க. ஏன்னா அவளை தானே பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ தான் ஸ்குவாட் லீடரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இது மாதிரி நம்ம வந்து ஸ்டேஷனை சுற்றி பவர் பேரியர் போட்டிருக்கோம், இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், எந்த பிளைண்ட் ஸ்பாட்டுமே இல்லை, யாரும் வந்து தனியாக போயிடாதீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ டக்குன்னு கரண்ட் கட் ஆகுமா.
எல்லா போலீஸும் வந்து பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த லீடர் தான் சொல்கிறாரு, இது மாதிரி எல்லோரும் அமைதியாக இருங்க, ஸ்பாட்டை விட்டு நவுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த நாவோசி இங்கே வந்துடுறான். அம்மியும் அதை பார்த்துட்றா. எல்லோரும் அவரை பார்த்து பயந்துடுறாங்க. எப்படி அந்த ஆள் உள்ளே வந்தாண்டு அவர் பார்த்துட்டு எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா, எனக்காக வெல்கம் பண்ண வந்தீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.